Good morning students. Have a nice day. Today's subject EVS. EVSல நம்ம இன்னைக்கு ரிவைஸ் பண்ண போகிறது chapter 2 My Body. இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பாடியில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் இதனுடைய யூசஸ் பார்க்குறோம். நம்ம ஹேண்ட்ஸில் என்னென்ன வேலை செய்வோம் அண்டு நம்மளுடைய லெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம ரிவைஸ் பண்ணலாம். பாருங்கள், ஐ யூஸ் மை ஹேண்ட்ஸ் டு யூஎஸ்இ யூஸ். இப்போ யூஎஸ் மட்டும் இருந்துச்சு நம்ம எப்படி ரீட் பண்ணணும்? அஸ். யூஎஸ் அஸ். யூஎஸ்இ யூஸ். ஓகே. ஐ யூஸ் மை ஹேண்ட்ஸ் டு. நம்மளுடைய ஹேண்ட்ஸ் வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா WRITE ரைட். WRITE ரைட். ரைட்னா எழுதுறது. ஸோ நம்ம எழுதுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? நம்ம பாடியில் நம்மளுடைய ஹேண்ட்ஸ் வேணும். நம்ம ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ரைட் பண்ணுவோம். ஹேண்ட்ஸ் அண்டு ஃபிங்கர்ஸ், ஹேண்டில் இருக்கிற ஃபிங்கர்ஸும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு EAT ஈட். EAT ஈட். ஈட் அப்படின்னா சாப்பிட்றது. ஸோ நம்மளுடைய ஹேண்ட்ஸ் அண்டு ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், THROW த்ரோ. THROW த்ரோ. த்ரோ அப்படின்னா வீசுறது. இப்போ நம்ம கிரிக்கெட் விளையாடும்போது பாலை வீசுவாங்க. ஸோ அதுக்கு நம்மளுக்கு த்ரோ பண்ணுறதுக்கு, அந்த பாலை வந்து தூக்கி வீசுறதுக்கு நம்மளுடைய ஹேண்ட் அண்டு ஃபிங்கர்ஸ் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு HOLD ஹோல்டு. HOLD ஹோல்டு. ஹோல்டு அப்படின்னா பிடிக்கிறது. இப்போ இந்த பொண்ணு ஃபோன் பேசுகிறான். ஃபோனை வந்து எப்படி பிடிச்சிருக்கிறா? அவளுடைய ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி பிடிச்சு பேசுகிறான். ஸோ இதுதான் ஒரு சில யூசஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இது போக நம்மளுடைய ஹேண்ட்ஸ் வந்து நமக்கு நிறைய வகையில் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, இந்த வேர்ட்ஸ் மறுபடியும் பாருங்கள், நீங்கள் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். WRITE ரைட். EAT ஈட். THROW த்ரோ. HOLD ஹோல்டு. இதுதான் ஹேண்ட்ஸுடைய யூசஸ். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய லெக்ஸ் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஐ யூஸ் மை லெக்ஸ் டு. LEGS லெக்ஸ். நம்முடைய லெக்ஸ் வந்து நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா WALK வாக். WALK வாக். வாக்னு என்னது? நடக்கிறது. ஸோ நம்ம நடக்கிறதுக்கு நம்மளுடைய லெக்ஸ் தான் நமக்கு யூஸ் ஆகுது. JUMP ஜம்ப். JUMP ஜம்ப். ஜம்ப்னா என்னது? குதிக்கிறது. ஸோ நம்ம ஜம்ப் பண்ணுறக்கும் நம்மளுடைய லெக்ஸ் தான் நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், KICK கிக். KICK கிக். இந்த பாய் வந்து என்ன விளையாட்டு விளையாடுறான்? ஃபுட்பால் விளையாடுறான். ஸோ ஃபுட்பால் விளையாடுறதுக்கு இந்த பாலை வந்து காலால் என்ன பண்ணணும்? உதைக்கணும். கிக் பண்ணுறது, உதைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு நம்மளுடைய லெக்ஸ் தான் யூஸ் ஆகுது. KICK கிக். RUN ரன். RUN ரன். ரன் அப்படின்னா ஓடுறது. நம்ம ரன் பண்ணுறக்கும் நம்மளுடைய லெக்ஸ் தான் நமக்கு யூஸ் ஆகுது. மறுபடியும் பாருங்கள் இந்த வேர்ட்ஸு. ஐ யூஸ் மை லெக்ஸ் டு WALK வாக். JUMP ஜம்ப். KICK கிக். RUN ரன். இதுதான் லெக்ஸுடைய யூசஸ். இது போக நம்ம லெக்ஸ் வந்து நிறைய வகையிலையும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நம்மளுடைய நோஸ், இயர்ஸ், ஐஸ், மவுத், நெக் இதெல்லாம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ யூஸ் மை நோஸ். நோஸுடைய ஸ்பெல்லிங் என்ன? NOSE நோஸ்.
N-O-S-E, nose. I use my nose to smell. S-M-E-L-L, smell. ஸ்மெல் அப்படின்னா ஸ்மெல் பண்ணி பார்க்குறது, அதாவது முகர்ந்து பார்க்குறது. இப்போ நம்ம ஏதாவது ஃப்ளார்லாம் இருந்துச்சுன்னா அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தா அதனுடைய ஸ்மெல் எப்படி இருக்கும்? ரொம்ப ப்ளசன்ட் ஸ்மெல்லாக இருக்கும், அதாவது ரொம்ப ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய நோஸ் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்மெல் பண்ணுறதுக்கு, முகர்ந்து பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு பூவோட வாசனை, அதுக்கப்புறம் வீட்டில் அம்மா ஸ்வீட்டு பிரியாணியெல்லாம் செஞ்சாங்கன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்மளுடைய நோஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஸ்மெல் பண்ணி அது அம்மா வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம நடந்து போகும்போது பேட் ஸ்மெல்லாம் வரும். சாக்கடை தண்ணியெல்லாம் போச்சுன்னா அதுலேருந்து பேட் ஸ்மெல் வரும். ஸோ நம்ம அந்த வாசனையெல்லாம் நம்மளுக்கு தெரியறதுக்கு நம்மளுக்கு நம்ம பாடியில் என்ன பார்ட் யூஸ் ஆகுது? நோஸ் தான் யூஸ் ஆகுது. ஸோ ஐ யூஸ் மை நோஸ் டு ஸ்மெல். நெக்ஸ்ட் இது என்னது? இயர்ஸ். E-A-R-S, ears. I use my ears to listen. L-I-S-T-E-N, listen. லிசன் அப்படின்னா கவனிக்கிறது, கேட்குறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு எப்படி கேட்குது? உங்களுடைய இயர்ஸ், காதுகள் மூலமாக தான் நீங்கள் கேட்குறீங்க. அதே மாதிரி நம்ம டிவி பார்க்குறோம், அந்த சவுண்டு நம்மளுக்கு எப்படி கேட்குது? நம்மளுடைய இயர்ஸ் மூலமாக. சாங்ஸ்லாம் நம்மளுடைய இயர்ஸ் மூலமாக தான் கேட்போம். ஓகே, ஐ யூஸ் மை இயர்ஸ் டு லிசன். மற்றவங்க பேசுகிறது எல்லாமே நம்மளுடைய காதுகள் வழியாக தான் நமக்கு கேட்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ யூஸ் மை, இது என்ன பார்ட்? ஐஸ். ஐஸுடைய ஸ்பெல்லிங் E-Y-E-S, ஐஸ். நம்மளுடைய கண்கள் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? பார்க்கறதுக்கு. S-E-E-C. ஐ யூஸ் மை ஐஸ் டு see. S-E-E-C அப்படின்னா பார்க்கறது. நம்ம கண்ணால் தான் பார்ப்போம். மற்றவங்கள பார்க்குறது, டிவி பார்க்குறது, புக்கில் இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு, இப்படி எல்லாத்துக்குமே இந்த மற்ற திங்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்குமே நம்மளுடைய ஐஸ் தான் நமக்கு யூஸாக இருக்குது. ஐஸ் இல்லைன்னா நம்மளால் எதையுமே பார்க்கவே முடியாது. ஸோ ஐஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? பார்க்கறதுக்கு. ஐ யூஸ் மை ஐஸ் டு see. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ யூஸ் மை மவுத். M-O-U-T-H, மவுத். மவுத்துடைய ஸ்பெல்லிங் என்ன? M-O-U-T-H, மவுத். நம்மளுடைய மவுத் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? சாப்பிட்றதுக்கும் பேசுறதுக்கும் நம்மளுடைய வாய் வந்து யூஸ் ஆகுது. ஐ யூஸ் மை மவுத் டு ஈட் அண்டு டாக். நம்ம வாய் இருந்தால் தான் நம்மளால் பேச முடியும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் நம்மளுடைய மவுத்து தான் யூஸ் ஆகுது. ஐ யூஸ் மை மவுத் டு ஈட். ஈட்டுடைய ஸ்பெல்லிங் E-A-T, eat. அண்ட் டாக். T-A-L-K, டாக். டாக்னா பேசுறது. நெக்ஸ்ட் ஒன். ஐ யூஸ் மை நெக். N-E-C-K, நெக். நெக் வந்து எங்கே இருக்கும்? நம்மளுடைய ஃபேஸுக்கு கீழே இருக்கிறது தான் நம்மளுடைய நெக், கழுத்து. ஸோ நம்மளுடைய நெக்கு, நம்மளுடைய கழுத்து வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? நம்மளுடைய ஹெட்டை வந்து மூவ் பண்ணுறதுக்கு. நம்மளுடைய தலையை வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பறக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுடைய நெக் மூலமாக தான் நம்ம திருப்புவோம். ஐ யூஸ் மை நெக் டு மூவ் மை ஹெட். இப்போ யாராவது வர்றாங்க, யாராவது சத்தம் கேட்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்பி பார்ப்போம். அதுக்கு நம்மளுடைய நெக் மூலமாக தான் நம்மளுடைய ஹெட்டை நம்ம என்ன பண்ணுவோம்? மூவ் பண்ணுவோம். நெக்குடைய ஸ்பெல்லிங் என்ன? N-E-C-K, நெக். மூவ், M-O-V-E, மூவ். ஹெட், H-E-A-D, ஹெட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வேர்ட்ஸில் நீங்கள் மறுபடியும் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நோஸ், ஸ்மெல், இயர்ஸ், லிசன், ஐஸ், see, mouth, eat,
டாக், நெக், மூவ், ஹெட். இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒர்க் ஷீட்டில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ உங்களுடைய டிஸ்கவரிங் புக்கில் இந்த பேஜ் இருக்குது. ட்ரேஸ் த டாட்டட் லைன்ஸ் டு மேக் ஏ ஃபேஸ். ட்ரேஸ் த டாட்டட் லைன்ஸ் டு மேக் ஏ ஃபேஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து குட்டிக்காக டாட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பென்சில் எடுத்து ஷார்ப் பண்ணிவிட்டு இந்த டாட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், அப்படியே ட்ரேஸ் பண்ணி ஜாயின் பண்ண நம்மளுக்கு ஒரு அழகான ஃபேஸ் கிடச்சிடும். நீங்கள் அழகாக இது மாதிரி கரெக்டாக பென்சிலில் ட்ரேஸ் பண்ணுங்கள். கலர் அடிக்கிறனாலும் நீங்கள் அடிக்கலாம். நீட்டாக கலர் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஒர்க் ஷீட் பாருங்கள். மேட்ச் த பாடி பார்ட்ஸ் டு த கரெக்ட் சர்க்கிள். மேட்ச் த பாடி பார்ட்ஸ் டு த கரெக்ட் சர்க்கிள். இங்கே சென்டரில் பாருங்கள் 3 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒன் ஹேண்ட்ஸ், செகண்ட் ஒன் நம்மளுடைய ஃபேஸ், நெக்ஸ்ட்டு ஒன் வந்து லெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் அடங்கி இருக்குது அப்படின்னு மேட்ச் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்மளுடைய இந்த ஃபேஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது, நம்மளுடைய ஹேர், அந்த ஃபோர்ஹெட், நெத்தின்னு சொல்லுவோம், அது இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், மேட்ச் பண்ணலாம். எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஐஸ் வந்து எங்கே இருக்கும், நம்மளுடைய ஃபேஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ மேட்ச் பண்ணுறோம். இயர்ஸ் பாருங்கள், இயர்ஸும் நம்மளுடைய ஃபேஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி மவுத் வந்து நம்மளுடைய ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் மேட்ச் பண்ணணும். நோஸும் நம்மளுடைய ஃபேஸில் தான் இருக்கும். நம்ம இப்படி மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹேண்ட்ஸ். ஹேண்ட்ஸ் வந்து ஹேண்ட்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள் ஃபிங்கர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது என்னது, எல்போ, முழங்கை. முழங்கை எல்லாமே நம்மளுடைய ஹேண்ட்ஸில் தான் இருக்கும். அதே மாதிரி இது பாருங்கள், இது வந்து ஷோல்டர், தோள்பட்டைன்னு சொல்லுவோம். அதுவும் நம்மளுடைய ஹேண்டில் தான் ஜாயிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய லெக்ஸில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா பாருங்கள், கால் விரல்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு தை, தொடைன்னு சொல்லுவோம், அதுவும் நம்மளுடைய லெக்கோடு தான் ஜாயிண்ட் ஆகிருக்கும். கீழே நீ, முழங்கால் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்மளுடைய லெக்ஸில் தான் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் பார்த்து நீட்டாக மேட்ச் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.